ஹலோ கைஸ், இப்போ நம்ம இருக்கிறது கொடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். இதில் வந்து பார்வையற்றவர்களும் இந்த ஸ்டேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த கிரிட் டைல் பிளேஸ் பண்ணுற வேலைகள் போயிட்டு இருக்குது. ஸோ அதுக்காக இந்த ட்ராக்ல இருந்து ஒரு 3 அடி தள்ளி இந்த பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் ட்ரில் பண்ணி இந்த டைல்ஸை பிளேஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது வந்து கொடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இங்கே நிறைய ரீடெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டு இருக்குது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு டீட்டெயிலான வீடியோ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி போட்டிருந்தோம். ஸோ இப்போ அதுக்கப்புறம் இங்கே நிறைய சேஞ்சஸ், அதாவது நிறைய ஒர்க் அப்டேட் போயிட்டு இருக்குது. ஸோ அதில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் மோஸ்ட்லி நம்ம பார்க்க போகிறோம். அது கூட இங்கே சுற்றி என்னென்ன அப்டேட்லாம் இருக்குது அதையும் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பூந்தமல்லி ஹை ரோடு பக்கத்தில் இங்கேயும் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. இது லாஸ்ட் டைம் வரும்போது ஜஸ்ட் பள்ளம் மட்டும் தான் தோண்டி போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேஸ்மெண்ட் போட்டு மேலே வரைக்கும் அந்த கம்பி கட்டி சோறுலாம் கட்டியிருக்காங்க. பட் இதில் என்ன வரப்போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு அடுத்த ஒரு சில மாதங்களில் தெரிஞ்சிடும். ஸோ அது நம்ம அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம். வாங்க திறந்து போவோம். இப்போ நம்ம இருக்கிறது பூந்தமல்லி ஹை ரோட்லேருந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் உள்ள போகிற வழியில் வந்துகிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன் ஒர்க்குக்காக நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணிடுறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. அது பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்குது. வாங்க அதில் என்ன போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இந்த காலம் ஒர்க்லாம் கொஞ்சம் தான் முடிச்சிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 அடி உயரத்துக்கு மேலே வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு என்ட்ரன்ஸுக்கு லெஃப்ட் சைடில் இதில் லாஸ்ட் டைம் இந்த பள்ளம் மட்டும் தோண்டியிருந்தாங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் போட்டு அதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த காலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 அடிக்கு மேலே எழுப்பி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த லாஸ்ட் 1 மந்தில் நடந்திருக்கு. வாங்க நம்ம இன்னொரு டைரக்ஷன்லேருந்து இதை பார்க்கலாம். நம்ம எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் கூடிய சீக்கிரம் ஏர்போர்ட் மாதிரி வரப்போகுது. அதாவது ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி வருகை புறப்பாடு அப்படின்ட்டு ரெண்டுமே தனித்தனியாக இருக்க போது. இது வந்து 2 சைட்லையும், அதாவது காந்தி எர்வின் ரோடு அந்த சைட்லையும் வரப்போகுது, பூந்தமல்லி ஹை ரோடு சைட்லையும் வரப்போகுது. நம்ம இருக்கிறது இப்போ பூந்தமல்லி ஹை ரோடு சைடில். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த காலம் ஒர்க்லாம் இப்போ போயிட்டு இருக்கிறத பார்க்கலாம். இதுவே நம்மளுக்கு வந்து காந்தி எர்வின் சைடில் மேலே வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. வாங்க அது கொஞ்ச நேரத்தில் போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம நீங்கள் இவி வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான பேட்ரி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக இந்த பாக்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் பேட்ரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தார். ஸோ நீங்கள் உங்கள் பைக்கில் இருக்க பேட்டரியை போட்டுட்டு ஸோ அதுக்கான இன்னொரு சார்ஜான ஒரு பேட்டரியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு தனியாக ஆப் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் காந்தி எர்வின் ரோடு ஸ்டைலில் இருக்கிறோம். அதாவது எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர்ஸ்க்குள்ள நம்மளுக்கு வந்து மேஜர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி ஸ்டேடியம் இருக்கும். அதுக்கு கிட்டத்தட்ட ஆப்போசிட்டில் தான் நம்மளுக்கு வந்து இந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போதே சும்மா வேறு லெவல் லுக்காக இருந்தது. வாங்க உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து மேனேஜ்ட் பை ஒமேகா என்டர்பிரைஸ். ஸோ அதுக்குரிய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, 24/7 அவைலபிள். ஸோ இதுலேயும் வந்து அந்த சார்ஜிங் எவ்வளோ அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் காருக்கும் பைக்குக்கும் உள்ள அந்த டேரிஃப் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. நம்ம உள்ளே போயிட்டு அதை நான் கிளியராக பார்க்கலாம். ஸோ நம்ம உள்ளே என்ட்ரு ஆனோடனே நம்மளுக்கு வந்து ரைட் சைடில் இந்த எக்ஸிட் பாயிண்ட் இருக்கும். அதாவது கார் வெளியே வர இடம் இதான். என்ட்ரி பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லாஸ்ட்டில் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். இப்படி தொடர்ந்து போனோம்னா நம்ம என்ட்ரி பாயிண்ட் போய் ரீச் ஆகலாம். ஸோ இதுதான் வந்து என்ட்ரி சைடு, அதாவது ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் டு 150 மீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து நம்ம என்ட்ரி ஆகணும். ஸோ இது ஓப்பன் பண்ணி ஒரு 10 டேஸ் கிட்ட இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி இந்த வாழை மரம்லாம் நட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் கறி வச்சு இதுதான் என்ட்ரி. வாங்க திறந்து உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம கார் பார்க்கிங்கில் என்ட்ரு ஆகிடுச்சு. இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஹேண்ட் ரைல் கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் ரைட் சைடில் உள்ளே போனால் நம்மளுக்கு பேஸ்மெண்ட் அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் போக முடியும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 மாடி, அதாவது 4 லெவலில் கார் பார்க்கிங் இருக்குது. இதில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்மளுக்கு பார்க்கிங் இல்லை, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்தில் தான் இருக்குது. வாங்க ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம்.
நம்ம கார் பார்க்கிங் பார்க்குறதுக்கு முன்னாடி கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கிரானைட் போட்டிருக்காங்க. இதில் ரைட் சைடில் நம்மளுக்கு வந்து ஃபயர்மேனுக்கான செப்பரேட் ரூம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃப்யூச்சரில் இதில் வந்து நிறைய லாக்கர்ஸ் இருக்கும். அதாவது பேசஞ்சர் அவங்களோட திங்ஸை சேஃபாக வைக்கணும்னா இங்கே வந்து லாக்கர் ஃபெசிலிட்டிஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான பிளேஸு. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குது. பட் ஃப்யூச்சரில் ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணலாம், இல்லைனா நிறையா இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான ரூம்ஸ் அந்த மாதிரி கூட ரெடி பண்ணலாம். ஸோ இது பல ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் கிளியராக தெரியல. பட் ஸ்பேஷியஸாக இருக்குது. இதில் வந்து ஜென்ஸ்க்கு தனியாக, அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள் யூஸ் பண்ணுற மாதிரி ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் இப்போ இதுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஜென்ஸுக்கு இருந்து, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லேடிஸ்க்கு இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டைரெக்டாக இங்கே லிஃப்ட்டு, ஸ்டெப்ஸு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளாக இருக்குது. அதாவது நம்மளுக்கு 3 கார்னர்லையும் இந்த லெஃப்ட் ஸ்டெப்ஸ் அவைலபிளாக இருந்தது. இப்போ உள்ள என்ட்ரி ஆகும்போது இது வழியாக தான் நம்ம கார்லேயோ பைக்லேயோ என்ட்ரி ஆகும்போதே நம்மளுக்கு என்னென்ன டேரிஃப் அப்படிங்கிறது இருக்குது. பார்த்தீங்கன்னா கார் வந்து ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ்க்கு 35 ருபீஸ், அதுவே பைக் வந்து ஃபஸ்ட்டு 4 ஹவர்ஸ்க்கு 20 ருபீஸ், அப்புறம் வந்து 20 இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க. இதில் வந்து மந்த்லி பாஸ் வந்து காருக்கு மந்த்லி பாஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் பைக்குக்கு இருக்குது. இது ஜஸ்ட் இந்த ஸ்கேனர் மிஷின் நம்ம உள்ள என்ட்ரி ஆகிற டைம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அந்த சைடில் எக்ஸிட் ஆகும்போது அதை கால்குலேட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு போயிட்டுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா இது கார் பைக் போகிற வழி. நம்மளுக்கு ஸ்டெப்ஸில் ஏறல. ஸோ இந்த வழியாக போகிறதுனால இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். இதில் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எந்த ஒரு என்ட்ரியுமே கிடையாது. செகண்ட் தேர்டில் தான் இருக்குது. வாங்க மேலே போய் பார்க்கலாம். கீழேருந்து வரும்போது ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து எந்த ஒரு என்ட்ரியுமே இல்லை. ஸோ டைரெக்டாக என்ட்ரி வந்து செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. மேலே போகிறதுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக போகணும். இப்போ நம்ம வந்து கீழே செகண்ட் ஃப்ளோரில் உள்ள கார் பார்க்கிங் பார்க்குறோம். வாவ், செம பிரம்மாண்டமான ஒரு கார் பார்க்கிங். இதில் 2 வீலர் பார்க்கிங் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக லாஸ்ட்டில் 2 வீலர் பார்க்கிங். இங்கே வந்து கார் பார்க்கிங். ஏற்கனவே கார் பார்க் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நம்மளுக்கு எல்லா பில்லர்லையும் நம்பர் போட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இது செகண்ட் ஃப்ளோருக்கு ஏ கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து அடுத்தடுத்த ஃப்ளோருக்கு பி, சி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு லெஃப்ட்டு எங்கே, ஸ்டெப்ஸ் எங்கே, அதுக்குரிய அந்த சைன் போர்டெலாம் ப்ராப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம இந்த வழியாக போனால் லெஃப்ட் இருக்கும், நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கும். அதுபோக பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் அது எல்லாத்துக்குமே அந்த பாக்ஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க, கரெக்டாக பிளேஸ் நிறுத்தி வைக்கிறதுக்காக. ஸோ பெர்ஃபெக்டாக எல்லாமே போட்டு கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கார் நம்ம நிறுத்தும் போது கரெக்டான பிளேஸில் ஸ்டாப் பண்ணுறதுக்கான அந்த ஸ்டாப்பரும் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் இது ஃபஸ்ட் டைம் இந்த கார் பார்க்கிங்லாம் பார்க்குறேன். மேபி மற்ற கார் பார்க்கிங்கில் இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். ஒவ்வொரு பில்லர்லையும் இந்த ரிஃப்ளெக்ஷன் பீடிங் வச்சுருந்தாங்க. இது நம்ம லைட் வெளிச்சத்தில் பார்க் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வழியாக தான் நம்ம என்ட்ரி ஆகிறோன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் கூட எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ எக்ஸிட் வந்து அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அங்கே போய் பார்க்கலாம். ஸோ அங்கே வந்து இவி சார்ஜிங் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிளேஸ்லேயுமே இவி சார்ஜிங் பாயிண்ட்டு. நம்ம இவி கார் கொண்டு வந்தோம்னா இங்கே வந்து சார்ஜிங் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏவி சார்ஜிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா அங்கே 3 பில்லரில் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு பில்லரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயும் ஒரு சில பில்லர்ஸில் கொடுத்துருக்காங்க. எல்லா பில்லர்ஸ்லேயுமே இல்லை, பட் பர்டிகுலராக ஒரு சில பில்லர்ஸில் இருக்குது. அப்புறம் லிஃப்ட் ஸ்டெப்ஸ்லாம் வந்து எல்லா இடத்துலையுமே வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா வே டு லிஃப்ட், வே டு ஸ்டார் கேஸு ரெண்டுமே இருக்குது. அதுபோக எக்ஸிட் ஆகிறதுக்கு இதுதான் வழி கொடுத்துருக்காங்க. ஸோ வே டு எக்ஸிட், இது வழியாக அப்படியே கீழே இறங்கி நம்ம வெளியே போயிடலாம். ஸோ வாங்க கீழே போய் பார்ப்போம். இது 3rd ஃப்ளோரில், அதாவது எக்ஸிட் ஆகிற வழியிலேருந்து நம்ம என்ட்ரி ஆகிறோம். ஸோ யூஸ்வலாக அந்த சைடில் தான் என்ட்ரி ஆகணும். இது வந்து எக்ஸிட்டு. ஸோ நான் வந்து 2nd ஃப்ளோர்லேருந்து அப்படியே நேராக நடந்ததுனால அது அப்படியே வந்துட்டேன். ஸோ இதுலேயுமே வந்து கிட்டத்தட்ட சிமிலர் செட்டப் தான். அதே மாதிரி இவி சார்ஜிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த பில்லரில் கொடுத்துருக்காங்க, அந்த சைடில் ஒரு 3 பில்லரில் கொடுத்துருக்காங்க. சேம் செட்டப் தான். அதுபோக சென்டரில் ஃபுல்லாகவே வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க, அந்த சைடில் பைக் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி அங்கேயும் கீழேயும்
இதே மாதிரி ஒரு பில்லரில் வந்து நம்மளுக்கு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ சிமிலர் செட்டப் தான். ஸோ எக்ஸிட்டுக்கான போர்டு, லிஃப்ட் ஸ்டெப்ஸு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா பக்கத்துலேயுமே லிஃப்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. இங்கே ஒரு லிஃப்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது, அங்கேயுமே லிஃப்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த சைட்லேயுமே நம்மளுக்கு லிஃப்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. பைக்கு இருந்தாலும் அதுக்கும் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. இது பைக்குக்குரிய சார்ஜிங் பாயிண்ட்டு. பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாமே பைக்குரிய பார்க்கிங் பிளேஸு. ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஓகே, இந்த சைடு ஸ்டெப்ஸு, அந்த சைடு போனோம்னா லிஃப்ட் இருக்குது. ஸோ லிஃப்ட்டு ஆப்ரேட்டிங்கில் தான் இருக்குது. சரி, வரும்போது செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஸ்டெப்ஸில் போய் பார்க்கலாம். ஃபோர்த் ஃப்ளோர் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம். இந்த படி ஃபுல்லாகவே கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பிளாக் கலரில் இருந்தது. ஸோ அது எதுவுமே ஸ்கிட் ஆகாத மாதிரி சூப்பராக போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு படிக்கும் அந்த ஹைட் ஈவனாக இருந்தது. ஸோ அதனால் நம்மளால் எஃபோர்ட்லெஸ்ஸாக ஏற முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து 4th ஃப்ளோரில் என்ட்ரி ஆகிறப்போவும் 4th ஃப்ளோரில் அதாவது இன்னும் 100% இது ஒர்க்கு முடியலை போல இருக்குது. ஸோ 4th ஃப்ளோர் இப்போதைக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு ஓப்பன் பண்ணலை. நம்மளுக்கு வந்து 2nd and 3rd ஃப்ளோர் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே இன்னும் பார்க் பண்ணலை. இது அந்த 4th ஃப்ளோர் ஃபுல்லாமே நம்மளுக்கு வந்து C அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு பில்லர்ஸ்க்குமே அந்த நம்பர் போடுறத பார்க்க முடியுது. எல்லாமே வந்து சீரியஸ் வந்து Cயில் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும்போது Aயில் இருந்தது, சாரி 2nd ஃப்ளோர் Aயில் இருந்தது, 3rd ஃப்ளோர் B, இது வந்து C. லிஃப்ட்டை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, வந்துகிட்டு இருக்குது. அந்த ஒன்றா உள்ள போகலாம். ஸோ 4th ஃப்ளோரில் இருக்கிறோம். லிஃப்ட் வந்துருச்சு. நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு பார்க்கல, போய் பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர், இந்த கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபுல்லாகவே ஓப்பனாக தான் விட்டுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட் போட்டு விட்ருக்காங்க. இதில் வந்து எஸ்குலேட்டர், அது வந்து அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வரதுக்கு நம்மளுக்கு எஸ்குலேட்டர் இருக்குது. லிஃப்ட் ஸ்டெப்ஸு அது வந்து 3 கார்னரில் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃப்யூச்சரில் இதில் மேபி ஷாப்ஸு இல்லைனா டிரைவர் ஸ்டே பண்ணுறதுக்கான அந்த ரெஸ்ட் ஹவுஸு, அது மட்டும் இல்லாமல் பேசஞ்சரே ஸ்டே பண்ணுறதுக்கான ரெஸ்ட் ஹவுஸும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாக்கர்ஸும் ஃப்யூச்சரில் தரப்போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இங்கே வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது இந்த பார்க்கிங்கோட எக்ஸிட் பிளேஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேயும் ஒரு சென்சார் இருக்குது. நம்ம எவ்வளோ நேரம் கார் உள்ளே இருந்தது, காரோ பைக்கோ எவ்வளோ நேரம் இருந்துச்சு அப்படிங்கிறத ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஒரு சென்சார் மிஷின் இருக்குது. அப்புறம் வந்து அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பர்சனும் இங்கே இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாப்பர்ஸ் அதுவும் இங்கே இருக்குது. ஸோ 24/7 சர்வேலன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் செக்யூரிட்டி வைஸ் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃப்யூச்சரில் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் காந்தி இர்வின் ரோட் சைடில் உள்ள என்ட்ரன்ஸு. சும்மா வெளியிருந்து பார்க்கும்போதே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்து, அதாவது நம்மளுக்கு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட்டில் இருக்கும். அதில் லெஃப்ட் சைடில் இருந்து பார்க்கும்போது இந்த பிளாட்ஃபார்ம் 4 and 5 எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது இந்த பில்டிங் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பில்டிங்க்கு பேக் சைடில் தான் நம்ம பார்த்தா அந்த கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி தருதில்ல, ஸோ அந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங் அங்கே தான் இருக்குது இந்த பில்டிங்கை பேக் சைடு. பட் ஃப்யூச்சரில் இது எல்லாமே கனெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து வெளியே நடந்து தான் வர வேண்டியது இருக்குது. இது வந்து பூந்தமல்லி ஹை ரோடு பக்கத்தில் உள்ள மல்டி லெவல் கார் பார்க்கிங். இது இன்னும் ஓப்பன் பண்ணல. அடுத்த ஒரு சில மாதங்களில் இதையும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதையும் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறோம். ஸோ அப்படியே ஃபுல் கவரேஜையும் முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதை மாதிரி பல பயனுள்ள வீடியோக்களை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து நினைச்சிருக்கேன். வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பாய்.